ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களாவே சோஷியல் மீடியா வந்து இந்த மாதிரியான குழந்தைகளுடைய ஆபாச படங்களுக்கான ஒரு கூடாரமா மாறுதா? அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கன்சர்னாவே இருக்குது. எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். இது குறித்து இன்னும் சில விஷயங்கள் பேசுறதுக்காக ட்விட்டர்ல தொடர்ந்து ரொம்ப ஆக்டிவா இயங்கி வர்ற ஐரோபோ ஒரு சைபர் இன்வெஸ்டிகேட்டர் அவர்களோட தான் நம்ம பேசப் போறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார் வணக்கம். ஓகே. எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ட்விட்டர்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் சம்பவம் நடக்குது. பட் இத அடுத்த கட்டத்துக்கு நம்மளால எடுத்துட்டு போக முடியல. ஒருவேளை அடுத்த இந்த ஒரு பிரச்சனைய எடுத்துட்டு, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுல இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாரி பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயத்த பேசிடலாம்னு நினைக்கிறேன். இல்ல இது நடவடிக்கை எடுக்கிறதுல பிரச்சனைகள் இருக்குன்னா இருக்கு. பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இல்ல. ம். பட் பிரச்சனைகள் எப்படின்னா இப்போ நம்ம நிறைய பேர் ப்ளேம் பண்றத பார்க்குறோம். ப்ளேம்னா கவர்மெண்ட் சைடு வைப்பாங்க, இல்ல போலீஸ் சைடோ, கவர்மெண்ட் ஏஜென்சி சைடோ, ம். அதிகாரிகள் பக்கம் ப்ளேம் வைப்பாங்க. பட் அவங்களுக்கே பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்கே என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த ட்விட்டர் மாதிரியோ இல்ல இப்போ இப்போ எக்ஸா இப்போ இந்த மாதிரி இருக்க பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ம். ஸோ அது என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, ஆஹ் இவனோட பாலிசின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ம். அந்த யூசர் பாலிசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. அந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபேவரபுளாக இல்லைன்னு சொல்லலாம். இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா எமோஷனல் லவ் பர்ஸ்ட் ஆகி எல்லாருமே ஒரு ம். ஐடியா ரிப்போர்ட் அடிக்கிறாங்க, சின்ன குழந்தைகள் ஃபோட்டோஸ் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ம். இந்த ஐடியா நாங்கள் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1 வீக் முன்னாடியே நோட் பண்ணிட்டோம். ஓகே. இந்த இந்த மாதிரி ஐடிஸை நோட் பண்ணிட்டு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். ம். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தது எவ்வளவு என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த ஐடி எங்களோட இதை பிரேக் பண்ணல, ஓகே. எங்க பாலிசியை பிரேக் பண்ணல, அதனால இந்த ஐடியை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு தான் சொன்னாங்க. ம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இவங்களுக்கு கிடைக்குது இந்த மாதிரியான யூசர்ஸ்க்கு. அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ் ட்விட்டர் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா ம். ஆம், ஒரு சில பிளாட்ஃபார்ம்ல இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு ஆதார் வரைக்கும் கேட்குறாங்க. ம். அக்கௌண்ட் நீங்களான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர்ஸ் கேட்குறாங்க. ம். ட்விட்டரில் இன்னைக்கு அந்த பக் என்ன பக்னா, பகுங்கிறத விட அவங்க அப்படி ஒரு விஷயமா கொடுத்துட்டாங்க. ம். ட்விட்டரில் வித்தவுட் ஃபோன் நம்பர் ஐடி ஓப்பன் பண்ண முடியும். ம். வெறும் இமெயில் ஐடி வச்சு ஓப்பன் பண்ணலாம். இமெயில் ம். ஐடி இன்னைக்கு ரொம்ப ஈஸி. நிறைய ஃபேக் இமெயில் ஐடிஸ் உருவாக்கலாம். எஸ். அவன் நிறைய இந்த மாதிரி ஜங்க் இமெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ம். அதை கிரியேட் பண்ணி பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க ஐடென்டிட்டியே இதெல்லாம் போயிடுது. ம். இதெல்லாம் போயிடுது. இப்ப நிறைய கேசஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் இந்த ட்விட்டர் வலைதளத்தில் மட்டும் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ மற்ற பிளாட்ஃபார்ம் இருக்கட்டும், இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. அங்கே ஃபேஸ்புக்கில் அந்த கண்டென்ட் இருக்கு. ஓகே. இன்ஸ்டாகிராமில் இந்த கண்டென்ட்டை ஓப்பனில் போட முடியாது. ம். நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உடனே அது ரிமூவ் பண்ணிடும். அதோட ம். அல்காரிதம் அப்படியே ரிமூவ் பண்ணிடும். ஓகே. ஆஹ் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணுவான் அப்படின்னா, இந்த இந்த ஃப்ளிக்கரிங் அந்த ஃப்ளாஷ் ஆகுற மாதிரி இமேஜ் போட்டு இதோட டீட்டெயில் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அங்க ஓகே. ஃபாலோ பண்ணுங்க, அங்க ஒரு டெலகிராம் குரூப், இந்த சிக்னல் குரூப்ஸை கொடுத்து அங்க கூட்டு போவாங்க. ம். பட் ஆனா எக்ஸ்ல இருக்கக்கூடிய பெரிய அவங்களுக்கு யூஸ் என்னது, ஒரு பெரிய ப்ரமோஷனல் பிளாட்ஃபார்மாவே யூஸ் பண்றாங்க. ம். 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 வரைக்கும் லாஸ்ட் 2 to 3 years வரைக்கும் பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரியான பீடோஃபைல் கண்டென்ட், இந்த சைல்டு செக்ஷுவல் அபியூசிவ் மெட்டீரியல்ஸ் இங்க பெருசா இல்ல, ம். கம்மியா இருந்துச்சு. ம். ரொம்ப பெருசா இல்லாம இருந்துச்சு. ம். இப்போ ரீசெண்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அடல் கண்டென்ட்ஸ் இருக்கும், நம்ம ஸ்கேண்டல் வீடியோஸ் போடுவானுங்க, ம். எம்எம்எஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பானுங்க. இப்போ இந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு மாஃபியா மாதிரி ஒரு பெரிய குரூப், பெரிய விஷயமா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இது எப்படி போகும்னா, இந்த எக்ஸ் தளத்தை அவங்க ஒரு பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணாங்க, ப்ரமோஷனல் பிளாட்ஃபார்ம். ஓகே. இங்க பார்த்து இவங்க கோபப்பட்டு எமோஷனல் ஆகி ரிப்போர்ட் அடிக்கக்கூடிய கண்டென்ட்லாம் ரொம்ப கம்மி. நீங்க ம். பார்க்கறது ஒண்ணுமே இல்லைங்கிற விஷயம் தான் இது. ம். ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இதுல ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சைக்காலஜிஸ்ட். ம். அவங்க ஒர்க் பண்றாங்க. இன்னும் நிறைய பேர் இதுல ஒர்க் பண்றவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்றவங்களா இருக்காங்க. ஸோ அவர் மூலமா தான் லிங்க்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, ம். சிஎஸ்எம் கண்டென்ட்ஸ் இருக்கு, கொஞ்சம் இது என்னன்னு செக் பண்ணுங்க, இதை ஓகே. ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த லிங்க்ஸை பிடிச்சி உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தோன்னே மைண்டே இல்லை, ம். டோட்டலா ஆஃப் ஆயிட்டோம். ம். கொஞ்ச நேரம் உள்ள இருக்க முடியாது, எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் உள்ள இருக்க முடியாது. ம். 2 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தை வீடியோ பண்ணி வீடியோஸா போட்டு வச்சிருக்கானுங்க. ம். அங்க இருக்கிற கண்டென்ட் அங்க இருக்கிற இந்த மாதிரி வக்கரத்துக்கு கூட்டு போற ப்ரமோஷனல் பிளாட்ஃபார்ம் தான் இவங்க எக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகே. எக்ஸ் ட்விட்டர் யூஸ் பண்றாங்க இந்த ம். மாதிரி இடத்துக்கு. ஓகே. இப்போ நிறைய நான் இதுல போற. என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இவங்க ம். நீங்க சொல்றீங்க, இவங்க டெலிகிராம்ல தான் அவங்களோட மேஜர் இயக்கமே அங்க தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க தான் ஃபுல்லா இயங்குறாங்க.
பட் அதுக்குள்ள இழுத்துட்டு வர்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா தான் ட்விட்டரை யூஸ் பண்றாங்க, இல்ல இந்த எக்ஸை யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். கரெக்டா? ஆமா, ஓகே. கண்டிப்பா ம். கண்டிப்பா. எக்ஸ் வந்து இவங்களை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ம். உங்களுக்கு எக்ஸ்ல இன்னொரு முகம் இருக்குது, ஓகேவா? இன்னொரு முகம் என்னன்னா வந்து, இப்ப பாக்குற இது இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ்ல டெவலப் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, இங்க அதிகமா ம். பெய்ட் கேம் சர்வீசஸ், ம். பெய்ட் சர்வீஸ். ஆக்சுவலா ப்ராஸ்டியூஷனை எக்ஸ்ல ம். அபிஷியல் ஐடி மாதிரி பே பண்ணி டிக் வாங்கி யூஸ் பண்ணி ப்ராஸ்டியூஷன் ரன் ஆகுது. ஓகே. நிறைய ஐடிஸ் ரன் ஆகுது. ம். அவங்க வந்து கேம் ஷோஸ் ரன் பண்றாங்க, கேம் ஷோஸ் போகுது. ம். இந்த மாதிரி வந்து செட்யூசிங் கண்டென்ட்ஸா பேசி அவங்கள வந்து டிஎம் வர வச்சு, ம். அதுல வந்து ஹனி ட்ராப்ல மாட்டி பணம் இழந்தவங்களும் இருக்காங்க இங்க. ம். அதுல 3 பேர் கான்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி பணம் இழந்துட்டேன், என்னை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வந்தவங்களும் இருக்காங்க. அதை வந்து சர்வீஸா, ப்ராஸ்டியூஷனை சர்வீஸா பண்றதையும் வச்சு இதே எக்ஸ் தளத்துல ஒரு இதா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய குரூப்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ம். இதை பெருசா ரன் ஆயிட்டு இருக்குது. இதை யாரும் பெருசா கண்டுக்காம விட்டோம்னா, அது காசு வச்சிருக்கவன் ஏமாறுறான், இவனுக்கு தான் பொழப்புன்னு பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அதை பெருசா இது பண்றதுல ம். அதுல ஒரு சிலர் பாதிக்கப்பட்டவங்க வந்திருக்கும். பாதிக்கப்பட்டவங்கன்னா ம். இன்ஸ்டாவில், எஃபில வந்து தன்னோட போட்டோ போட்டிருப்பாங்க. ம். அந்த போட்டோஸை எடுத்து இங்க வந்து போட்டோ போட்டு இதுல இருக்கிறது நான் தான், என்னை ம். அப்ரோச் பண்ணுங்க, இவ்வளவு பணம் கொடுத்தா பேசலாங்கிற மாதிரி பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஓகே. அவங்கள நிறைய பேர் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி போட்டோஸ் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த போட்டோஸை ரிமூவ் பண்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டிருக்கும். ஓகே. அவனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணி ரொம்ப ரிப்போர்ட்லாம் பண்ணி 1 மாசம் 2 மாசம் இருந்தால் அதுக்குள்ள ஏகப்பட்ட சைட்ஸுக்கு போயிடும். அதுல ம். இருந்து ரிமூவ் பண்றது இது அதுக்கு மேல போயிட்டு இப்போ வந்து அந்த சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் மெட்டீரியல்ஸ், இந்த ம். மாதிரி பீடபல் கண்டென்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் போது தான் அது அலாமிங்கா இருக்கு. அது எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, அது ரொம்ப இதுவா இருக்கு. அது ஓகே. எனக்கு தெரிஞ்சு டெலகிராம் யூசர்ஸோ அந்த மற்ற யூசர்ஸோ வந்து பெருசா அதிகமா யாரும் யூஸ் பண்றது இல்லை, அதனால தெரியறது இல்லை. பெரும்பாலும் ம். ம். காமன் பீப்புள்ஸ் பெருசா யூஸ் பண்றது இல்லை, இந்த மாதிரி இருக்கவங்க தான் யூஸ் பண்றாங்க. ட்விட்டர் தளத்துக்கு வரும்போது தான் இது பெருசா வெளில வருது, நிறைய பேர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகே. பட் இது நடவடிக்கை எனக்கு எடுத்து இதுல எல்லாருக்கும் இன்னொரு யூஸ் பண்ணணும். கேள்வி என்ன வருது அப்படின்னா, ரீசெண்டா அந்த இதுல நான் பார்த்துருந்தேன். என்னன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 டிபி வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரியான சிபி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. எந்த மாதிரி ஆஹ் இவங்க வந்து இந்த இதெல்லாம் சோர்ஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ இந்த குழந்தைகள்லாம் யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ அவங்க ஒருவேளை ஆஹ் இல்ல என்ன ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் இன்னொன்னு ஆகுது அப்படின்னா, இப்போ பக்கத்துல அவங்க சொந்தக்காரங்களே இதெல்லாம் இது பண்றாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் வருது இதெல்லாம். இதுல 2 கேட்டகரியில வந்து போட்டோஸை வந்து அவனுங்க குரூப்ல வந்து வச்சிருக்கானுங்க. ஒரு சில போட்டோஸ் வந்து ம். வீடியோஸ் எடுக்கிறது, குழந்தைகள் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இல்லை ம். இந்த பப்ளிக் பிளேசஸ்ல ஸ்கூல் போற கிட்ஸ் ம். அவங்கள வந்து போட்டோ எடுக்கிற அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றும் இதில் நார்மல் போட்டோஸ் தான், பேசிக் போட்டோஸ். ம். ஆனா என்ன விஷயம்னா, அவங்க வந்து இது எப்படி நான் சொல்றதுன்னு கூட எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. ஏன்னா ம். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஏதோ ஒரு தீம் பார்க்ல இருக்கிற ஒரு குழந்தையோட தீம் பார்க்ல விளையாடுற குழந்தையோட போட்டோஸை போட்டு ம். இந்த குழந்தைய நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓகே. இந்த குழந்தை என்ன பண்ணலாம், ம். நீங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ம். அவங்கள வந்து இது பண்றாங்க. அந்த குரூப்ல இருக்கவனை வந்து அது அது பேசிக் நார்மல் போட்டோ தான். அது ம். ஒரு நார்மல் போட்டோ, ம். யாரோ ஷேர் பண்ண போட்டோ, அவங்க குழந்தையோட பர்த்டே போட்டோஸ், ம். அவங்க வந்து பப்ளிக்ல போனது, ஸ்கூல் போட்டோஸ், அப்புறம் நிறைய போட்டோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ம். இந்த ஸ்கூல் கிட்ஸ் நடந்து போறது, இங்க இருக்கிறது, இந்த மாதிரியான போட்டோஸ். அவங்களுக்கு வந்து டைரக்ட் இந்த போட்டோஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ம். அவனுக்கு ஓகே. அவனுக்கு வந்து இது பண்ணி எடுத்த போட்டோஸ் கம்மியா தான் இருக்குது. ம். பட் இந்த மாதிரி எடுத்து அவனுக்கு பேசி இது பண்றது இருக்குல்ல, அவங்கள வந்து அப்படியே வந்து ஒரு இதாக மாத்துறது இருக்குல்ல, அந்த கண்டென்ட் அதிகம். இவங்க ஓகே. சோர்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்ஸ்ல போடப்படுற அண்டர் ஏஜ்ல பிலோ 18க்குள்ள இருக்க குழந்தைங்களோட போட்டோஸ், ம். இந்த வீடியோஸ், அவங்க பண்ற அந்த யூடியூப்ல இருக்க வீடியோஸ் எடுக்கிறாங்க. ம். அப்புறம் இது பண்றது, அப்புறம் வந்து ஏஐல டெவலப் பண்ண வீடியோ கிளிப்ஸ். இப்போ ஏஐல வந்து இந்த ஓகே. மாதிரியான கண்டென்ட் வந்து டெவலப் பண்றாங்க. ம். ஓகேவா? இது வந்து ஒரு சில மேஜரா ரிலீஸ் பண்ற ஏஐ ஆப்ஸ் வந்து அலோவ் பண்றது இல்ல இந்த மாதிரி கண்டென்ட் ரெடி பண்றதுக்கு. ம். பட் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியான விஷயத்துல வந்து டெக்னிக்கலி சவுண்டா இருக்கிறவனுங்க ம். இதுக்கான அல்காரதம்ஸா ப்ரோக்ராம்ஸ் எழுதி ரெடி பண்றானுங்க. ஒரு ஓகே. போட்டோஸ் மட்டும் கிடைச்சா போதும், ம். மார்ஃபிங் இந்த மாதிரி ஏஐல எடிட் வந்து ரன் பண்ணிட்டு இந்த மாதிரி சோர்ஸ் பண்றாங்க. ம். அப்புறமா போட்டோஸ் வீடியோஸ் காசு கொடுத்து வாங்குறாங்க. அது ஓ. நடக்குது. உங்களுக்கு ம். வந்து 10 போட்டோஸ் இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருந்தா 10 போட்டோஸ் இந்த ரேட்டு, ஓகே. இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள அதுலலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்னங்க எல்லாமே வந்து எபோவ் 14 to 16 இயர்ஸா போடுறீங்க, நீங்க 7 to 8 இயர்ஸ்ல இருக்க பொண்ணுங்க போட்டோஸ் வீடியோஸ் இருந்தா கொடுங்க, இவ்வளவு பே பண்றேன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஓகே. ஸோ அப்படி பேசுறாங்க. அப்படி பேசும்போது ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா ம். ஒன்றும் இல்லை, நான் அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து பயம் என்ன அப்படின்னா வந்து என் சர்க்கிள்லயும் நிறைய சின்ன குழந்தைங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க.
ம், நாங்கள் வந்து இப்போ போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ம், பர்த்டே பார்ட்டிஸ் போகிறோம், அப்புறம் வந்து பப்ளிக் பிளேசஸ் போகிறோம். ம், அவங்க கூட நம்ம எடுத்துக்கிற ஃபோட்டோஸ் நம்ம ஃபோனில் வச்சுக்கிறதே பயமாக இருக்கும். இன்கேஸ் நம்ம ஃபோன் ஹேக் ஆகிட்டா நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் என்ன ஆகும்? ம், அது என்ன ஆகுங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. அந்த பயம் இதுக்குள்ள இத்தனை வருஷம் இருந்திருக்கிறேன், ம், எல்லாத்தையும் பார்க்குறேன், எல்லாத்தையும் வந்து எல்லாத்துக்கும் அவேர்னஸாக பேசுகிறோம், இல்லைன்னு சொல்லி பேசுகிறோம். ம். இருந்தாலும் ஃபோன்ஸை செக்யூராக வச்சுக்கிறது, அதுக்கான எல்லா செட்டப்ஸும் ஆரம்பத்துலேருந்து ரன் பண்ணுறோம், வச்சுருக்கோம் எல்லாமே. ஓகே. வச்சிருந்தாலும் அந்த பயம் இல்லாமல் வந்துருது. அந்த பயம் கண்டிப்பாக வந்துருது. ம், ம், இதுக்குள்ளேயே இருந்தாலும் அந்த பயம் வந்துருது. பட் ம், இவங்க சோர்ஸ் பண்ணுறது இந்த கேட்டகரி தான். பணம் கொடுத்து வாங்குறாங்க. ம், அப்புறம் இந்த மாதிரி வக்கரமா இருக்கிறவங்க ஷேர் பண்ற போட்டோஸ் இது எல்லாத்தையும் வந்து அந்த குரூப் ஃபார்ம் பண்ணி அதை எடுத்து இதை சேல் பண்றாங்க. சேல் நடக்குது. ம். ஓப்பனா சேல் நடக்குது. இந்த கண்டென்ட் வந்து சிஎஸ்ஐஎம் கண்டென்ட் வந்து சேல் அதிகமா நடக்குது. இதுக்கு பணம் கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. இதை கிரிப்டோ கரன்சி மூலமா கொடுத்து வாங்குறாங்க. ஏன்னா யாரு பணம் கொடுத்து வாங்குறான்னு தெரியாம இருக்கிறதுக்காக ம், டெலகிராம்ஸ்ல வந்து கிரிப்டோ கரன்சி மூலமா சேல் பண்றாங்க. இது இன்டர்நேஷனலாவே பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு இப்ப. ம், ம். சிஎஸ்ஐஎம் குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த வன்முறைகளுக்கான வீடியோஸு, இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் குடுத்து வாங்குறதுக்கு பெரிய நெட்வொர்க்ஸே இருக்கு. பெரிய இன்டர்நேஷனல் நெட்வொர்க்ஸே இருக்கு. ம், அதை ம், இவனுங்க கலெக்ட் பண்ணி டெலகிராம் மூலமாவும், இந்த மாரி ம். டார்க் வெப் மூலமாவும் கிரிப்டோ கரன்சிக்கா சேல் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த டிரான்சாக்ஷன்ஸ நம்மளால ட்ராக் பண்ண முடியாது. ஓகே. கிரிப்டோ கரன்சில வரத ட்ராக் பண்ண முடியாது. இங்க மணியில நடக்குதுன்னா அக்கவுண்ட் ட்ராக் பண்ணலாம். ம். பட் இத ட்ராக் பண்ண முடியாதனால வந்து நெறைய பிரச்சனைகள் இருக்கு. டெக்னிக்கல் டிஃபிகல்டீஸ் நெறைய இருக்கு கண்டுபிடிக்கிறதுல. ஓகே. ரைட். எனக்கு இதுல குறிப்பிட்ட இன்னும் 2 கேள்விகள் இருக்குன்னு நெனைக்கிறேன். நம்பர் 1 நீங்க ஒரு விஷயத்த மென்ஷன் வேற பண்ணியிருந்தீங்க உங்க ட்விட்டர் அக்கவுண்ட்ல. அக்கவுண்ட் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆக்ஷன் டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒரு இது போடுறாங்க. ரிப்ளை பண்றாங்க. இந்த அக்கவுண்ட்ட நாங்க சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஆக்ஷன் டேக்கன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வேற யூஸ் பண்றாங்க. ம். எதனால இது வந்து எண்ட் ஆஃப் த ப்ராப்ளமா இல்ல? ஆ, இல்ல. இப்ப என்ன விஷயம்னா, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சது, இப்ப பப்ளிக்கா தெரிஞ்ச விஷயம்னா, இந்த ஐடி சஸ்பெண்ட் ஆயிருச்சு அப்படின்னு. ம். ஆனா 4 டேஸ்க்கு முன்னாடியே அவர் சைக்காட்ரிஸ்ட் வந்து போயிட்டு, நேரா போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு, இந்த மாதிரி ஒரு ஐடி ம். இந்த மாதிரி விஷயம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு, ம். நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரி பிடஃபல் கண்டென்ட்ஸா போட்டு ப்ரமோட் பண்றாங்கன்னு ரிப்போர்ட் பண்ணி நேரடியா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். 4 நாளைக்கு அவர் முன்னாடி. கம்ப்ளைண்ட் 18 அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே. ஆ, ஆ. 18th கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ம். அக்கவுண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. 20th சஸ்பெண்ட் ஆகுது. ஓகே. அந்த அக்கவுண்ட்ல என்ன இமேஜஸ், என்ன கண்டென்ட் இருந்துச்சோ, என்ன லிங்க்ஸ் இருந்துச்சோ அதுதான் இந்த அக்கவுண்ட்ல வந்துச்சு. இதை பார்த்துட்டு தான் எல்லாரும் வந்து பர்ஸ்ட் ஆகி அக்கவுண்ட் ரிப்போர்ட் அடிச்சாங்க. ம். அந்த அக்கவுண்ட்டும் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதை. ஓகே. சஸ்பெண்ட் பண்ண அக்கவுண்ட்ல இருந்த கண்டென்ட் தான் இங்கே வருது. இப்போ இந்த அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆகிறதுனால எந்த யூஸ்மே இல்லை. ம். அவன்கிட்ட இருக்க கண்டென்ட் அவன்கிட்ட இருக்க தான் போகுது. ம். ட்விட்டர்ல ஓகே. இன்னொரு விஷயம் இருக்கு. உங்க அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆனாலும் ம். உங்க அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்ணி ம். சஸ்பெண்டுக்கு ரீ ரீஅப்ளை பண்ணி சஸ்பெண்ட் தூக்கலாம். உள்ள இருக்க கண்டென்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். ம். என் அக்கௌண்டே சஸ்பெண்ட் ஆயிருந்தாலும் என்னால லாகின் பண்ணி உள்ள போயிட்டு உள்ள ம். இருக்க கண்டென்ட்ஸை பார்த்து பண்ண முடியும். நான் கண்டென்ட் எடுக்க முடியும். ஓகே. ஓகேவா? கண்டென்ட் வந்து எப்ப ஆளை பிடிச்சி அந்த கண்டென்ட் வெளியில போற வரைக்கும் இது நான் நிக்க போறதே கிடையாது. ஒரு நோ. அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்றதுனால இந்த சொல்யூஷன் முடியவே முடியாது. சொல்யூஷனே கிடையாது. ம். ஓகே. டெம்பரவரி ஒரு நிம்மதி மட்டும்தான் இது, அவ்வளவுதான். ம். ஓகே. ஸோ இப்போ அந்த அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் அதே ஒரு கன்டென்ட் அவங்ககிட்ட கையிலே இருக்கும். அந்த கையிருப்பு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ற அந்த நபர் சொன்ன மாரி அந்த ஒரு 1 டிபி டேட்டா என்கிட்ட இருக்குது. இந்த இந்த மாதிரியான ஒரு ஆபாச படங்கள் என்ட்ட இருக்குது அப்படின்றதுனால, இந்த அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆனா எனக்கு என்ன? நெக்ஸ்ட் நான் இன்னொரு அக்கவுண்ட் நான் கிரியேட் பண்ணிக்க போறேன். அப்படின்ற ஒரு ஆட்டிட்யூட்ல தான் அவங்க நகர்றாங்களா? இல்ல, ரொம்ப தைரியமா பண்றாங்க. ஏற்கனவே அக்கௌண்ட் அவங்களோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் கொஞ்சம் இருக்குது. நான் ம். ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல ம். இதுவரைக்கும் 16 அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிருக்கு எனக்கு. ஓகே. ஆக்சுவலா சஸ்பெண்ட் ஆக போகுதுன்னா உங்களுக்கு மெயில் வந்துரும். ம். ஜென்ரலாவே மெயில் வந்துரும். இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குன்னு. ஓகே. அவங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஐடிஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ம். அந்த ஐடி என் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆக போகுது, பேக்கப் ஐடி இதை ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு கொடுத்துருவோம். ஓகே. அது வந்து 3 நாள் 4 நாள் கழிச்சு அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகும். ம். அவன் அப்படியே அந்த க்ரௌடை வந்து பேக்கப் ஐடி கூட்டு போயிடுறான். ஓகே. ஓகேவா? பேக்கப் ஐடி கொண்டு போயிடுறான். ஸோ ம். அதுக்கான ஃபுல் ஃபுல் ஃப்ரீடமும் இங்கே கிடைக்குது. ம். எக்ஸ்ல ட்விட்டர் தளத்தில் கிடைக்குது. அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆக போகிறது அவங்களுக்கு தெரியுது. ம். டெம்பரவரி ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். அப்போ இவங்க புதுசாக 16 ஐடி வச்சு 16 ஐடி சஸ்பெண்ட் ஆகி ம். 17வது ஐடியில தான் இப்போ இருக்கிறாங்க. அந்த ஐடி இப்போ சஸ்பெண்ட் ஆயிருக்கு. ம். 16 ஐடியில இந்த கண்டென்ட் அவன் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தானே இருந்திருக்கான். ம். ம். எஸ். ஸோ இங்கே ஐடி சஸ்பெண்ட் ஆகிறதுனால எந்த யூஸும் இல்லை. இப்போ ஓகே. இதுக்கு பெரிய சொல்யூஷன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து சொல்யூஷன் இது பண்ணால் ம். ட்விட்டர், எக்ஸ் தளங்கள், சமூக வலைதளங்கள் வந்து யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட ஐபி அட்ரஸஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கொடுக்கணும். ஓகே. ம். அது மூலமா மட்டும்தான் அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த ஐபி அட்ரஸ் நீங்க இது ஈஸி. இந்த ஒரு ப்ராசஸ் சொல்றேன், இது பண்ண முடியும்.
நூறு ம். பர்சன்ட் பண்ண முடியும் இந்த ப்ராசஸை. ம். இதுதான் எனக்கு சொல்யூஷனாக இருக்கும். இப்போ நான் ம். ஒரு ட்வீட் போடுறேன் அப்படின்னா அந்த ட்வீட்டுக்கான சோர்ஸ் ஐபி வந்து ம். லாக்ஸ் வந்து ட்விட்டர்ட்ட இருக்கும். ஓகே. நீங்கள் ட்விட்டர் டீம் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். வித்தின் 1 ஹவராவது ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு லீகல் ஏஜென்சிஸ் கான்டாக்ட் பண்ணால் கொடுக்கணும். ம். நீங்கள் அந்த ஐபி கொடுத்தா அந்த ஐபியை வந்து எம்எஸ்பி மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு இருக்கு. ம். அவங்கள்ட்ட அந்த ஐபி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஐபி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐபி எந்த சிம் கார்டுக்கு நாங்கள் எந்த ஃபோன் நம்பருக்கு அசைன் பண்ணோங்கிற டீட்டெயில் கொடுப்பாங்க. ஓகே. இது வேற கேசஸ்ல நடந்திருக்கு. நான் அந்த கேசஸை வச்சு இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்றேன். ம். வேற கேசஸ்களில் இப்போ வந்து எங்க இருந்து பண்றாங்க அந்த ஐபி கிடைச்சுன்னா அந்த ம். ஐபி மொபைல் ஐபியை பொறுத்த வரைக்கும் டைனமிக் ஐபி தான். டைனமிக்னா உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். டேட்டாவை கட் பண்ணி ஆஃப் பண்ணும்போது. ம். ஸ்டாட்டிக் ஐபினா உங்களுக்கு ஃபிக்ஸடா இருக்கும். அது வந்து உங்களுக்கு பிராட்பேண்ட்ல இந்த மாதிரி பெரிய நெட்ஒர்க்ஸ்ல பண்ணும்போது தான் ஒரு கம்பெனிஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க ஸ்டாட்டிக் ஐபி. ஸ்டாட்டிக் ஐபி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. பட் இந்த டைனமிக் ஐபிஸ் இந்த மொபைல் ஐபிஸை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ம். அதை கண்டுபிடிக்கணும்னா மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகே. அதை லீகல் ஏஜென்சிஸ் இந்த மாதிரியான எம்எஸ்பி கிட்ட ரீச் பண்ணும்போது அவங்களும் சீக்கிரமா அதை ஒர்க் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ம். இந்த மாதிரியான சென்சிட்டிவ் இஷ்யூஸ்ல 1 டேக்குள்ள ஒர்க் பண்ணி கொடுத்தா ம். எந்த சிம் கார்டுக்கு இந்த ஐபி அசைன் ஆச்சுங்கிற டீட்டெயில் எங்க இருந்து அசைன் ஆச்சு, ம். எங்க ஆக்சஸ் பண்ணாங்க, யார் யூசருங்கிற டீட்டெயில் இவங்களால கொடுக்க முடியும். ம். எல்லாருமே இணைஞ்சு ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த விஷயத்த ஷார்ட் அவுட் பண்ணிட முடியும். இந்த ம். விஷயத்த முடிச்சிடவும் முடியும் ஈஸியா. இந்த ம். மாதிரியான பீடோஃபைல் கண்டென்ட் வச்சிருக்கவங்கள ட்ரேஸ் பண்றதுக்கான ஈஸி ப்ராசஸ் இது மட்டும்தான். ம். ஆனா இந்த ப்ராசஸ் இப்போ வந்து ஈஸியா இல்ல, பெருசா இருக்கு. ஓகே. ட்விட்டரை கான்டாக்ட் பண்ணி இந்த டீட்டெயில் கேட்டிங்கன்னா 15 days 1 month 2 months எல்லாம் எடுத்துக்கிறான். ஓகே. அவங்க கொடுக்கணும். அவங்க அந்த ஐபி கொடுத்து எம்எஸ்பிட்ட கொடுக்கணும். எம்எஸ்பி அவன் எடுத்துக்கணும். எவ்வளவு நாள்ல 1 வாரம் கொடுப்பான், 2 வாரம் எடுத்துக்கிறானோ ம். அதுக்கப்புறம் அந்த ஐபி அசைன் ஆன சிம் கார்ட்ஸ் அந்த ம். சிம் கார்ட்ஸ் பெரும்பாலும் இந்தியாக்குள்ள இருக்குது ம். அப்படின்னா இப்போ இந்தியால இருந்து இந்தியாக்குள்ள இருக்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குன்னா பிடிச்சிடலான்னு வச்சுங்க. ம். இவனை இந்தியாவில் வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கான், வேற ஒரு இடத்துல இருக்கானா இங்க ஆப்ரேஷனல் காஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே. போலீஸ்க்கு இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இப்போ ம். இங்க இருந்து அந்த ஸ்டேட்டுக்கு போகணும். ஒரு ம். ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் போனா இன்வெஸ்டிகேஷன் போகணும்னா அதுல நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ம். அந்த ஸ்டேட்ல போய் என்கொயரி நடத்தினா அங்க இருக்க போலீஸ் சப்போர்ட் பண்ணும், அவங்கள ட்ராக் பண்றதுக்கான பெரிய ப்ராசஸ் இருக்கு. ம். இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட கேசஸ்ல பெண்டிங் இருக்கு, நிறைய ட்ரேஸ் ஆகாம இருக்கு, ஆஃப்லைன் கேசஸ் அவ்வளோ இருக்கு. ம். அதுக்கு நடுவுல இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா போலீஸுக்கு தேவையான இந்த இன்ஃப்ராலாம் இருக்கணும். ம். இப்போ இன்னொரு ஸ்டேட்ல நடக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட் போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து உடனடியாக சப்போர்ட் பண்ணணும். ம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள டெக்னிக்கல் பர்சனா வாலண்டியரான ஒரு சில கேசஸ்ல போய் ம். இன்வால்வ் போயிருக்கு. ம். தமிழ்நாடு போலீஸ் கூட தமிழ்நாடு போலீஸ்க்காக ஒர்க் பண்ணும்போது ஒரு கேஸுக்கு ம். கர்நாடகாவுக்கு போறோம். ஒரு கேஸு தமிழ்நாடு போலீஸ் இங்கேருந்து போறாங்க. கர்நாடகா போலீஸ் வந்து இனிஷியலாக ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ரெஸ்பாண்ட் பண்ணல, வெளியில நிக்க வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 hours பக்கம் வெளியில நின்று இருந்தாங்க. ஓகே. வெயிட் பண்ணுங்க, வருவாங்க வருவாங்கன்ட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ம். அதுக்கப்புறம் அந்த கேஸோட டீட்டெயிலை சொல்லி அதுக்கப்புறம் பேசி ம். அதுல வந்து ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இறங்கி வேலை செஞ்சு கொடுத்து அந்த விஷயத்தை சால்வ் பண்ணி கொடுத்தாங்க 1 டேக்குள்ள. ம். அவங்களுக்கு இஷ்யூ ஆகிருங்கிறதுக்கு அப்புறம் தான் ஒர்க் பண்ணாங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து சப்போர்ட் பண்றது ம். அந்த மாதிரி இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு எல்லாமே சேர்ந்து செய்யக்கூடிய செஞ்சா மட்டும்தான் அந்த வேலை முடியும். ஓகே. அதனால வந்து இதுல வந்து இந்த மாதிரி தான் முடியும். இது ம். நான் சொல்ற ப்ராசஸ் ஈஸியா தெரியும். ஆனா ம். ஒரு சின்ன இந்த ஒரு போட்டோ போற ஒரு ஐடியா பிடிக்கிறதுக்கே 2 months 3 months ஆகும்னா இந்த மாதிரி கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்குது கண்டென்ட். ம். ஆளுங்களை ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கு எவ்வளவுன்னு பாருங்க. இது ஓகே. சாதாரண விஷயம் கிடையாது. ம். ஸோ அதனால தான் மேபி லைக் அவங்க இன்னும் என்ன சொல்றது, இந்த இதை இன்னும் ஒரு பெரிய இஷ்யூவா யாருமே இன்னும் எடுத்துக்கலையோ அப்படின்ற ஒரு அச்சமும் அதனால தான் வருதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு ட்விட்டர் வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 month எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எம்எஸ்பி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது. அட் சேம் டைம் போலீஸுமே என்னன்னா இந்த ஒரு கேஸுக்காக நம்ம இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலை வருது அப்படின்னும் போது நமக்கு ஓகே நிலை ஆஃப்லைன். இல்லைங்க, நிலை வருதுன்னு அவங்க பார்க்கல. பட் ம். இந்த நிலை வருதுன்னா அதோட ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. ஓகே. ஆ. ஒன்றும் இல்லை, இப்போ ஃபினான்ஷியல் கிரைமும் இதே குரூப்பால தான் நடக்குது. ஃபினான்ஷியல் ம். கிரைம் இந்த மாதிரி ஏமாறுறதெல்லாம் நடக்குது. ம். 10,000 ரூபாய் ஏமாத்திருப்பான். ஏமாத்த நாள் பார்த்தீங்கன்னா இங்க கிராமத்துல இருக்க ஒரு ஆள், அவர் அந்த 10,000 ஒரு பெரிய அமௌண்ட். எஸ். போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. எந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டாங்களோ அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. 1 டேல ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ம். எல்லாம் இது பண்ணிடுவாங்க. ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில இருக்கும். ம். நாங்களாம் ஒரு இது பார்க்கும்போது 13,000 ஒருத்தர் ஏமாந்துருக்காரு. ஒரு வயல்ல வேலை செய்யறவர். ம். அவர் பணம் ஏமாந்துட்டாரு. இப்போ அவர் அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நொய்டா பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து தான் அந்த அக்கௌண்ட் ஆக்சஸ் ஆயிருக்கு. ஓகே. இந்த 13,000 ரூபாய்க்கு நீங்க வந்து இப்போ இதை வந்து இது பண்ணணும்னா கேஸ் எடுத்துக்கிட்டு இப்போ இங்க இருந்து நீங்க வந்து அங்க ம். போகணும், நொய்டா ம். போகணும். ஓகே. இப்போ 13,000 ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணி போகணும்? இப்போ கவர்மெண்ட்டுக்கான செலவு எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாருங்க. அதோட வந்து
எத்தனை நாள் ஆகும், மேன் பவர் ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல மேன் பவர்னு ஒரு பிரச்சனை ம், இருக்குது. ம், எத்தனை இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஷன்ல ஒரு 4 பேர்த்த கொண்டு போயிட்டு அங்க ஒரு வாரம் அலைஞ்சு 13,000 ரூபா எடுக்கணும். ஆனா ம், பெரும்பாலும் இந்த மாதிரி பணம் ஏமாந்தவங்க அக்கௌண்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, காசு அங்க ம். எதுவுமே இருக்காது. பணத்தை எடுத்துட்டு அவன் உடனே எஸ்கேப் ஆயிடுவான். ஓகே. இல்ல அந்த அக்கௌண்ட் வேற ஒருத்தனு தான் இருக்கும். போய் பார்த்தா அவன் அக்கௌண்ட்டே இன்னோசென்ட்டா இருப்பான். ம், அவன் அக்கௌண்ட்டை யாரோ ஓப்பன் பண்ணி கேட்டாங்க, ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன்ருவான். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இந்த ம், மாதிரியான ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது போலீஸ்க்கு. அதனால எடுத்துக்கிறது இல்லை, கேஷ் எடுத்துக்குவாங்க. ம், முடிஞ்ச வரைக்கும் ட்ராக் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா இப்பெல்லாம் போயிட்டு உங்களுக்கு இப்போ கொல்கத்தா போயிட்டு ஒரு ஆளை தூக்கிட்டு வந்தாங்க, போயிட்டு பணம் ஏமாத்தினவங்களாம் தூக்கிட்டு வந்தாங்க. அவன்கிட்ட ம், இருந்து ரெக்கவர் பண்ண முடியுமானா என்கிட்ட பணம் இல்லை, நான் ம், ஒருத்தன் வேலை செஞ்சேன், எனக்கு கமிஷன் தான் கொடுத்தா, என்கிட்ட காசு இல்லாம அவனை தூக்கி உள்ளதான் வைக்க முடியும். ம், பணம் ரெக்கவர் ஆகும். கடைசியில் பிளேம் எங்க முடியும்னா கவர்மெண்ட் சைட் முடிஞ்சிடும். ம், எனக்கு பணம் நான் ஏமாந்தேன், எனக்கு திருப்பி கிடைக்கவே இல்லை, கிடைக்கலன்னா அவன்கிட்ட இருந்து ரெக்கவரே பண்ண முடியாது. ம், ம், ம். அந்த பிரச்சனைகள் இங்க இருக்கும். அந்த ஓகே. பிரச்சனைகளும் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படியே. ஓகே. ரைட். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் ஐரோபோ. தேங்க் யூ சோ மச். ஓகே, தேங்க்யூ.